அன்பு சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊமை நாடகம் பாகம் 25. பிறகு இருவரும் சோர்ந்து கண்மூடும்போது வெளியே கடை திறக்க வேலு வந்து சாவியை கேட்பது தெளிவாக கேட்கவும் இருவரும் ரகசியமாக சிரித்து கொண்டனர். அப்போது பல்லவி என்று அழைத்து பேச்சு கதவை தட்டும் சத்தம் கேட்க பல்லவி தன்னை வளைந்திருந்த பாலனின் கைகளை விலக்கி எழுந்து போய் கதவை திறந்து தலையை நீட்டி என்ன அத்தை என்றால் மெல்லிய குரலில். பல்லவியை பார்க்காமல் வேறவங்க பார்த்த பேச்சு. ஒன்றுமில்லம்மா, நான் கடைக்கு போய் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வேலுவை ஹோட்டல் டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். 2 பேரும் சாப்பிடுங்க. பிரிட்ஜில் பால் இருக்கு. காப்பி போடுறதுன்னா போட்டு குடிங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் பல்லவி. நான் கடைக்கு போகிறேன் என்று கூறிவிட்டு கடைக்கு கிளம்பவும் அத்தை கொஞ்சம் இருங்க என்ற பல்லவி பேச்சின் எதிரே வந்து நின்று, ஏன் அத்தை என் முகத்தை பார்க்காம பேசுறீங்க என்று கேட்டாள். தலை குனிந்திருந்த பேச்சு. இல்லைம்மா, இந்த மாதிரி இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு வெளியில் வரும்போது என்னை மாதிரி கைம்பெண் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குடும்பத்துக்கு ஆகாதான். அதாம்மா, நீ எதுவும் தப்பா நினைக்காத கண்ணு என்று கண் கலங்க கூறினாள். பல்லவிக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. இந்த புத்தி கெட்ட சமுதாயத்தை நினைத்து ஆத்திரமாக வர பட்டென்று பேச்சின் காலில் விழுந்து, எனக்கு அது எல்லாம் தேவையில்லை அத்தை. எனக்கு கிடைக்கும் முதல் ஆசீர்வாதம் உங்களுடையதா இருக்கணும். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை என அதட்டினாள். அவளது வார்த்தையில் கண் கலங்கி நெகிழ்ந்து போன பேச்சு. ஐயோ கண்ணு, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. இப்போ எழுந்திரு என மருமகளின் தோள் தொட்டு தூக்கினாள். இதுதான் என் அத்தை மகன் மாதிரி இல்லை, நல்ல புத்திசாலி என்று கூறிவிட்டு பல்லவி ஓடி சென்று அறைக்குள் மறைய பேச்சு சிரித்தபடி கடைக்குள் போனாள். பல்லவி அறைக்குள் வந்தபோது பாலா நன்றாக உறங்கி கொண்டிருங்க அவன் அருகில் தூங்க ஆரம்பித்தாள். நல்ல உறக்கத்தில் பாலனின் செல்போன் அடிக்கவும் தூக்கம் கலைந்து எழுந்து போனை எடுத்து பார்த்தாள். மதுரையிலிருந்து அவள் அப்பாவின் நம்பரில் இருந்து கால் வந்திருந்தது. ஆன் செய்து காதில் வைக்கவும் சாந்தாதான் பேசினாள். பாலா எப்படி இருக்காப்பா, கடையில் இருக்கா என்று கேட்கவும் மகளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசல. மருமகனுக்கு மட்டும் நலம் விசாரிப்பா என்று நினைத்த பல்லவி, அம்மா நான் பல்லவி என்று மட்டும் கூறினாள். ஓ பல்லவியா, உனக்கு காலில் நெருப்பு காயம் எப்படி இருக்கு என்று கேட்டாள். பரவாயில்லம்மா, சுத்தமாக காஞ்சு போச்சு என்றாள். எதிர்முனையில் சிறிது நேர தயக்கத்திற்கு பிறகு பல்லவி, விஸ்வா வந்து எல்லாத்தையும் சொன்னதும் தான் தெரியும். ஏண்டி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா, எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம் என்று சாந்தா கூறவும், இல்லைம்மா, எனக்கு மாமாவோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் யாருக்கிட்டையும் என் மனசை சொல்ல முடியலம்மா, அதான். என்னது மாமாவா? ஐயே, என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்கிறியம்மா. அத்தை மகனை மாமான்னு கூப்பிடாம அத்தான்னா கூப்பிடுவாங்க. சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, நீ கடை நம்பருக்கு ஃபோன் பண்ணி அத்தை கிட்ட பேசு என்ற பல்லவி ஃபோனை கட் செய்துவிட்டு மறுபடியும் பாலா அருகில் படுத்து கொண்டாள். சரியாக 1 மாதம் கழித்து பாலா பல்லவி என்ற பழைய கல்யாண ஜோடியும் விஸ்வா மஞ்சு என்ற புது கல்யாண ஜோடியும் கொடைக்கானலுக்கு ஹனிமூனுக்கு வந்திருந்தன. ஒன்றாக வந்தாலும் தனித்தனி காட்டேஜில் 2 ஜோடிகளும் தங்கினார்கள். 1 வாரம் தங்கியிருந்தவர்கள் ஒரு நாள் கூட அறையை விட்டு வெளியே வந்து கொடைக்கானலை சுற்றி பார்க்கவில்லை. இவர்கள் காதலை பார்த்து தினமும் காலை சூரியனை வெக்கத்துடன் சோம்பலாக விழித்தான். ஊருக்கு கிளம்பும் நாளன்று 2 பெண்களும் தன் கணவன்மார்களை பிடிவாதமாக வெளியே அழைத்து வந்தனர். கடை வீதிக்கு போய் தங்களுக்கு தேவையானவற்றை 2 பெண்களும் வாங்க கடைக்கு வெளியே நின்று இன்னும் 2 நாள் தங்கிவிட்டு போகலாமா என்று பேசிக் கொண்டிருந்தனர் பாலனும் விஸ்வாவும். அப்போது ஏய் பல்லவி என்று ஒரு பெண்ணின் கீச்சு குரல் கேட்க நால்வரின் கவனமும் குரல் வந்த திசையை நோக்கியது. ஹாய் சரண்யா, எப்படி இருக்க? எங்கேடி என கேட்டுக்கொண்டே அந்த பெண்ணை நெருங்கினாள் பல்லவி. சரண்யா என்ற பெயரை கேட்டதுமே உடல் விரைக்க பாலனும் பல்லவியுடன் போனான். பல்லவியுடன் பாலனை பார்த்ததும் அந்த சரண்யாவுக்கு முகம் கோணலாக மாறியது. அதை கவனித்தாலும் பாலா பல்லவியின் இடுப்பில் கைவிட்டு இழுத்து தன்னோடு பாதியாக அணைத்தவாறு, யாரு கண்ணம் அந்த சரண்யா, உன் ஃப்ரெண்டா என எதுவும் தெரியாதவன் போல கேட்டான். பொது இடத்தில் பாலா அப்படி அணைத்தது சங்கடமாக இருந்தாலும் பிரிய மனமின்றி அவன் கைகளுக்குள் திரும்பி, ஆமாம் பாலா, என் ஃப்ரெண்டு தான், நான் கூட சொன்னேன், முன்னமே சொன்னேனே, அவதான் என்றாள் பல்லவி. ஓ, அந்த சரண்யாவா என்றவன் சரண்யா பக்கம் திரும்பி, உங்களை பற்றி பல்லவி நிறையா சொல்லியிருக்கா, நீங்களும் உங்கள் புருஷன் கூட தேனிலவுக்கு வந்தீங்களா என்று கேட்டான். ஐயோ, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, என் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தேன் என சரண்யா அவசரமாக மறுத்தாள். பல்லவியை சற்று விலக்கி நிறுத்தியவன், உனக்கெல்லாம் எப்படி கல்யாணம் நடக்கும்?
எந்த காலத்துலேயும் உனக்கு கல்யாணம் நடக்காது. எனக்கு தெரிஞ்ச நீ பேசாமல் யாராவது சாமியார்கிட்ட சிசியா போய் சேர்ந்துடு. அதுதான் உனக்கு சரியா இருக்கும். கல்யாணம் பண்ணி அந்த அப்பாவி வாழ்க்கையை குட்டிச்சவராக்கிறாத என்று ஏளனமாக கூறிவிட்டு வா பல்லவி என்று அவளுடன் திரும்பினான். சற்று தூரம் போய்விட்டு மறுபடியும் நின்று சரண்யாவை பார்த்தான். அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க நின்றிருந்தாள். பாலனுக்கு எது தோன்ற கடைவிதி என்று பாராமல் பல்லவியை அணைத்து முத்தமிட்டான். சரண்யா அவசரமாக திரும்பி யாரோ துரத்துவது போல் வேகமாக எதிர் திசை ஓடி மறைந்தார். இருவரும் சுதாரித்து விலகி சிரிப்புடன் கைகளை பற்றி கொண்டு காதல் பறவைகளாக சிறகடித்தனர். காதல் என்பது அகிம்சை அல்ல. காதல் ஒரு தீவிரவாதம். காதல் என்பது சரணாகதி அல்ல. காதல் அடையாளமானது. காதல் ஒரு பார்க்கடல். காதல் என்பது சரணாகதி அல்ல. காதல் அடைக்கலமாவது. காதல் ஒரு பார்க்கடல். அதை குடித்து முடித்தவர் உலகில் இல்லை. காதல் ஒன்றோடு ஒன்று கலத்தலா. காதல் ஒன்றை இன்னொன்றால் உணருதல். காதல் ஒன்றுக்குள் ஒன்றை விதைத்தலா. காதல் ஒன்றுக்குள் ஒன்று அடங்கு. காத்தல் அமைதியில் துவக்கத்தில் இருந்தது. அன்றையின் படிவான ஒரு வழியாக இரு ஜோடிகளும் தங்கள் வீட்டுக்கு வந்தன. விஸ்வா இங்கே ஒரு வீடு வாங்கி தன் குடும்பத்துடன் தங்கிவிட்டான். பல்லவி மஞ்சு இருவருக்கும் ஒரே நாளில் வாந்தி மயக்கம் வந்தது. குடும்பமே இருவரையும் கொண்டாடினார்கள். அதே போல ஒரே நாளில் ஒரே நேரத்தில் குழந்தையை பெற்றெடுத்தனர். பல்லவிக்கு பெண் குழந்தையும் மஞ்சுக்கு ஆண் குழந்தையும் பிறந்தது. பக்கத்து பெட்டில் இரு குழந்தைகளும் கைகோர்த்து கிடைப்பதை பார்த்து அனைவரும் அதிர்ந்து நின்றனர். திரும்பவும் ஒரு காதல் ஜோடிகளா? இருந்தால் என்ன தப்பு என்று விஸ்வா கேட்க, பாலா அதானே என்ன தப்பு என்றான். ஒரு தப்பும் இல்லை. இருவரும் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்றாள் சாந்தா. ஆமாம் ஆமாம் என்றார்கள் அனைவரும். முற்றும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.